இந்த தோசை செய்யறதுக்கு அரிசி பருப்பு ஊற வைக்க வேணாம், அரைக்க வேணாம், புளிக்க வைக்கவும் வேணாம். பெங்களூர் வெண்ணெய் தோசையோட சூப்பரா இருக்கும். என்னோட இந்த ஸ்டைல்ல தோசை சுட்டீங்கன்னா வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு 2 பெடிகி மிளகா, 2 குண்டூர் மிளகா. உங்ககிட்ட பெடிகி மிளகா இல்லைன்னா காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துக்கலாம். மிளகாவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சு சேர்த்துக்கலாம். இப்ப சுடுதண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இடியாப்ப மாவு தான் சேர்க்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு. அடுத்ததா இந்த தோசையை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு முக்கியமான பொருள் உருளைக்கிழங்கு. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 இல்லைன்னா 3 பூண்டு பல், நம்ம ஊற வச்ச வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கூடவே ரொம்பவும் புளிப்பில்லாத தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமா சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்குல தண்ணி இருக்கும். அதனால பார்த்து கொஞ்சமா ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிருங்க. இப்ப அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப மாவை சோடா உப்பு சேர்த்தாதான் பேட்டர் இன்ஸ்டன்டா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அப்படியே உடனே தோசை ஊத்த ஆரம்பிக்க வேண்டியதான். நான்ஸ்டிக், இரும்புக்கல், நீங்க எதுல வேணா தோசை ஊத்தலாம். நம்ம ரெடி பண்ணிருக்க இந்த மாவு சூப்பரா தோசை ஊத்த வரும். பிஞ்சு போயிருமேன்ற டென்ஷன் உங்களுக்கு வேணாம். ஹோட்டல் தோசை மாதிரி சூப்பரா வரும். நம்ம சேர்த்திருக்க இந்த கடலை மாவும் உருளைக்கிழங்கும் தோசையோட மணத்தையும் கலரையும் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும். டேஸ்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பட்டரோ இல்ல நெய்யோ சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து செஞ்சீங்கன்னா பெங்களூர் வெண்ணெய் தோசை ஸ்டைல்ல கலரும் டெக்ஸ்சரும் ரிச்சா இருக்கும். இதோட டேஸ்ட் சொல்லவே வேணாம், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா